ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து இந்த சீசனில் ரொம்பவே ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆகுறதுனால ஹேர் லாஸ் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரிங்காக நல்லா ட்ரைனஸ் இல்லாமல் சூப்பர் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கேன். வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் மெயினாக எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்கக்கூடிய இந்த தேங்காய் தாங்க. ஸோ இந்த தேங்காய் நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம். மெயினாக நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் எடுத்திருக்கேன். இதுவே நம்மளுக்கு நிறைய தேங்காய் பால் கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இது நல்லா கட் பண்ணி எடுத்துக்க. ஸோ இந்தளவு எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் தேங்காய் இல்லை பாதி தேங்காய் ஃபுல்லாக அப்படியே எடுக்கணும்னு தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தாலே உங்கள் ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஆலோவேரா எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறோம், ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறோம். ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா வச்சு நம்ம 1 மந்த் சேலஞ்செலாம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா நான் கால்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹேர் க்ரோத் இருந்துச்சு. நான் டே 1 அதுலேருந்து டே 30 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணியும் காமிச்சிருப்பேன். சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்த் ஃபுல்லாமே என் ஹேர் நல்லா ஷைனியாக நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஆலோவேரா எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட ஜெல்லை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த ஜெல் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்க்கும்போதுமே பண்ணும்போதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஆலோவேரா வச்சு இந்த மாதிரி ஜெல் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நல்ல ஸ்லைம் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். அது பண்ணும்போதே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஜெல்லுமே நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம இதை அரைச்சி நல்லா லிக்யூட் மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ஆலோவேரா ஜெல்லை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபுல்லாக அதோட ஜூஸ் மட்டும் ஃபுல்லாக லிக்யூடை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வடிகட்டாமல் பண்ணோன்னா இன்னுமே நிறைய கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வடிகட்டும் போது இன்னுமே நல்லா ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு அந்த ஜெல்லி மட்டும் கரெக்டாக தனியாக கிடச்சிரும். ஸோ அதனால் நான் இந்த ப்ராசஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பியூரான ஆலோவேரா ஜெல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சி, இ, B1, B3 ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது நம்ம ஹேரை நல்லா நரிஷ் பண்ணி நியூ ஹேரை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஹேரை நல்லா ஷைனி அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ணணும், ஹேரை நல்லா லாங்காக வளர்க்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக வளர்க்கணும், ஹெல்த்தியாக வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் பேக்கில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மஸ்ட்டாக இருக்க வேண்டியது. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த தேங்காய் பால் ப்ளஸ் அந்த ஆலோவேரா எல்லாத்துலேயுமே சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியூரான நல்ல சூப்பரான தேங்காய் பால் கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வடிகட்டலாம், இல்லைனா கிளாத் வச்சும் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிளாத் வச்சு பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக சூப்பராக வடிகட்டலாம். ஸோ 2 ஆப்ஷன்லாம் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆலோவேராவில் பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். முடி ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சுன்னா ஹேர் அதையும் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ட்ரை ஹேரை முக்கியமாக நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஹேர் ட்ரையாக இல்லாமல் நல்ல கரெக்டான லெவலில் மாய்ஸ்சரிங்காக இருந்துச்சுனாலே ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணலாம். உங்கள் ஹேர் ட்ரையாகவும் இல்லை ரொம்ப ஆயிலியாகவும் இல்லைனாலே உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே பக்காவாக சூப்பராக வளரும்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் நம்ம ஹேருக்கு வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரிங் கொடுக்கறதுக்காகவும் ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நான் கொஞ்சம் வந்து கேஸ்டர் ஆயில் சேர்க்குறேன், விளக்கெண்ணெய். ஸோ என்னோடய மோஸ்ட்லி ஹேர் பேக்கில் வந்து நான் இந்த கேஸ்டர் ஆயில் வந்து சேர்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா கொடுக்கும், ஹேரை வந்து ட்ரைனஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஹேர் வந்து இப்போ ஆல்ரெடி ரொம்ப ட்ரையாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது தான் இன்னுமே நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த மாய்ஸ்சரிங் வந்து கொடுக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய் சேர்க்குற மூலிமா ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறோம், நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம், ஹேர் வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கேல்ப்பு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேர் வந்து நல்லா வளரும். ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கணும், அதுக்கப்புறம் முடி வந்து நல்லா ட்ரை இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகும், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஹேர்லேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். அவ்வளோ டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 20 நிமிஷமாச்சும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் ஷாம்பு ஆர் ஷேக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை 2 தடவை யூஸ் பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா நீங்கள் இது 1 மந்த் வந்து 1 வீக்கு வந்து 2 தடவைன்னு 1 மந்த் யூஸ் பண்ணிங்கனாலே ஹேர் க்ரோத் வந்து இருக்கிறத பார்க்கலாம். உங்கள் ஹேரோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே மாறி இருக்குன்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஹேரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ரெமெடிஸ் தேவைன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.